ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு டூ ஷர்ட் தாண்டா பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னடா ரொம்ப குஷியாக இருக்க போல இருக்கு? ஆமாம், 2 இயர்ஸ் அப்புறம் என் ராங்கிக்கா பார்க்க போகிறேன். ஆனால் என்னன்னு தெரியல மச்சான், 2 இயர்ஸ் அவெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் இந்த 2 வீக்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியல. இன்னும் 2 வீக்ஸ் தானே, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். அதான் தெரியல. சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? வழக்கம் போல் என் தங்கச்சிக்கு லெட்டர் எழுதுகிற போல். ஆமாடா. ஏன் நீ என் தங்கச்சிக்கு எதுவும் எழுதலை? அதான் ஃபோன் இருக்கே, ஃபோனில் பேசிக்கிறோம்ல. ஏடா கொஞ்சமாச்சும் உனக்கு அந்த பிள்ளை மேலே அக்கறை இருக்காடா? ஒன்று போய் அந்த பிள்ளை லவ் பண்ணுது பாரு. என் தங்கச்சிக்கிட்ட அப்போவே சொன்னேன், இந்த முயல்குட்டிலாம் உனக்கு செட் ஆக மாட்டாமா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன்னு. என்ன சொக்குப்படி மந்திர போட்டியோ, அந்த பிள்ளை கட்டினா ஒன்று தான் கட்டுவின்னு ஒத்த காலில் நிற்கிது. நீ அந்த பிள்ளைக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே தெரியலடா. ஏண்டா தினமும் லெட்டர் போடணும், அதாவது மந்த்லி ஒன்ஸ் லெட்டர் போடணும், டெய்லி கால் பேசணும், அப்படின்னா தான் லவ்வா? எங்கள் லவ் லாங்குவேஜ் வேறடா. பொல்லாத லாங்குவேஜ் வச்சுப்பேன். சரி, எங்கே போகிற? இந்த ஜாகிங் போகிறேன். ஜாகிங் தானே போகிறேன், போகிற வழியில் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடு. ஏண்டா உன் லவ்வுக்கு நான் போஸ்ட்மேன் வேலை பார்க்கணுமா? போ மச்சா, இப்படியும் ஃப்யூச்சரில் நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம். இது இல்லைடா, என் தங்கச்சி நீ கட்டிக்க போகிற, உன் தங்கச்சி நான் கட்டிக்க போகிறேன். மச்சானுக்கு மச்சான் உதவி பண்ணலாம்ல. இப்போ மட்டும் மச்சானு கூப்பிடு, இல்லைன்னா மட்டும் சரிடா மச்சான் போ 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 போ. போகிறேன். ஏன்னா நீ என்ன வெயிட் என் அண்ணன் நினச்சி ட்ரீமில் டுவேட் பாடுறியா? நீ வேற ஏன் பப்ளு? கவலைப்படாதா நீ, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான், அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டா நீங்களே டுவேட் பாடலாம். ஆனால் என்ன, என் அண்ணா வந்தால் தான் நீங்களெல்லாம் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் உன் உலகத்தில் நீயும் என் அண்ணனும் மட்டும்தான் இருப்பீங்க. நாங்கள்லாம் நிலாவை சுற்றி இருக்க நட்சத்திரம் மாதிரி உங்களை ஒரு ஓரமாக இருந்து பார்க்கணும் போலையே. பப்ளு அப்படிலாம் இல்லை, இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் பாரு, என் அண்ணன் வந்ததும் உனக்கு யாருமே கண்ணு தெரிய மாட்டோம். நீயும் என் அண்ணனும் ஒரு தனி வேர்ல்டில் இருப்பீங்கள்ல. சரி, அண்ணாக்கிட்டேருந்து லெட்டருக்காக தானே வெயிட் பண்ணுற. உனக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? மாதம் என் அண்ணன் உனக்கு கரெக்டாக லெட்டர் போட்டுரும். ஆனால் உன் கூட பிறந்தது தான் இருக்கே, எனக்குன்னு ஒரு லெட்டர் போடணும், அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணனா தோணுதா? அவனுக்கு கால் தோணுச்சுன்னா பண்ணுறான், இல்லைன்னா செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கான். பப்ளு, அண்ணன் பற்றி தான் தெரியும்ல, அவருக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். ஆமாம், என் அண்ணன் மட்டும் மிலிட்ரியில் காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்து கூலாக ஸ்ட்ராபெரி மிக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான் பாரு. என் அண்ணன் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்குது. அப்படியும் உனக்காக மறக்காமல் லெட்டர் எழுதுதில்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னா வா. விடு பப்ளு, அதான் இன்னும் ஒரு 13 டேஸில் அண்ணன் வந்துடுவான்ல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்ன அவைவன்ற? ஏன் ஆள், நான் எப்படி வேணும் சொல்லுவேன். ஹலோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ அவர் என் அண்ணன். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஆமாம், உனக்கு போடலாங்க ரெஸ்பெக்ட் வேறு. அடப்போ நீ வேறு. சரி, வந்த வேகத்தில் இதை கொடுக்க மறந்துட்டு பாரு. அப்பா
லெட்டர் வந்துருச்சா? இந்த லெட்டருக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறது தெரியுமா? ஏன் நீ அதான் அண்ணனே ஒரு 2 வீக்ஸில் வரப்போகுது. அப்புறம் ஏன் இன்னும் இந்த லெட்டரை இவ்வளோ எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்க? உனக்கு தெரியாது பப்ளு, உன்னால் இந்த 2 இயர்ஸ் இந்த லெட்டர் தான் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும்போதும் என் ரவுடி என் கூட இருக்க மாதிரியே இருக்கும். பாவம், நான் இல்லாமல் அவனும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல. குழந்த மாதிரி ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படி தான் மிலிட்ரியில் அடங்கி போய் உட்காந்துருக்குன்னு தெரியல. ஆனால் அண்ணாவை இப்போலாம் பார்த்தா ஆள் ரொம்ப மாறிட்டால. ஆனால் எனக்கு கிம் டயாங் விட டே தான் பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைத்தனம் எல்லாமே. சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லெட்டர் பிரித்து படி. என்ன ராங்கியா? அண்ணா அப்படி தான் என்னை கூப்பிடுவார். இது வரையா? ராங்கி அப்படின்னு கூப்பிடுவார், இல்லைன்னா பொண்டாட்டின்னு கூப்பிடுவார். நீ எப்படி கூப்பிடுவ? நான் நிறைய விதமாக கூப்பிடுவேன். மோஸ்ட்லி ரவா லட்டு, ரவுடி, கரடி குட்டி, கரடி பையன், நிறையா இருக்குது. சரி படி. என்ன ராங்கி, இப்போவும் என் தங்கச்சிக்கிட்ட என்னை பற்றி தானே பேசிகிட்ருக்க? எனக்கு தெரியும் 24/7 நீ என்னை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன்னு. 2 இயர்ஸ் நான் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்ல. எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுற. அதை விட என் கம்ஃபர்ட்டுக்காக எவ்வளோ ஏங்கிட்டுருக்க அப்படின்னு. நீ அங்கே எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேனோ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் நீ உன்னோட ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறியே தவிர, உனக்கு ஏதாவது பெயின் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, உன் லெட்டரில் எப்போவுமே என்னை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி என்ன கேர் பண்ணி தான் நீ எழுதுறியே தவிர, உன்னை பற்றி எழுதுறது அதிகமாக நீ எழுத மாட்டேங்கிற. ஆனால் நீ சொல்லலைனாலும் இந்த 2 இயர்ஸ் உன் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. எப்படின்னு பார்க்குறியா? அதான் என் தங்கச்சி இருக்காளே, இந்த 2 இயர்ஸ் உன் லைஃப்பில் என்னென்ன நடந்தது, உன்னை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்க, எல்லாமே அவள் சொல்லியிருக்கா. எனக்காக 2 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் யாரும் ஒன்று பார்த்துக்க வேண்டாம். ஒன்று அப்படியே என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த 2 இயர்ஸ் நீ எவ்வளோ உடஞ்சி அழுதுருப்ப, எவ்வளோ எனக்காக ஏங்கியிருப்பேன்னு. அதே மாதிரி நானும் உன்னோட கம்ஃபர்ட்காக ரொம்பவே ஏங்கி போயிருக்கேன். என்னன்னு தெரியல, என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி எனக்கு தோண மாட்டேங்குது. ரீசெண்டாக கூட நீ ரொம்ப ப்ரோக்கனாக இருந்த அப்படின்னு தங்கச்சி சொல்லுச்சு. எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். அண்ட் நீ எனக்காக எழுதின லெட்டர் என் கையில் கிடச்சிது. அதில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நீ இல்லாமல் நானும் அதே மாதிரி தான் தனியாக உட்காந்து உன்னை பற்றி தான் நானும் யோசிச்சுட்ருந்தேன். என் கூட வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாமே யோசிச்சிருப்பல. கவலைப்படாத,
நான் வந்ததுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸ் இல்லை, இன்னும் 100 இயர்ஸ் உன் கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். நீயும் நானும் ஒன்றா இல்லாத இந்த 2 வருஷம் நம்ம மிஸ் பண்ண எல்லாத்தையும், உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணலாம். அது என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, உன்னோட குட்டி குட்டி ஆசையும் நான் நிறைவேற்றுறேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட கேட்கணும். என்னன்னு பார்க்குறியா? உனக்கு ஏண்டி என்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன் என் மேலே இவ்வளோ லவ், இவ்வளோ கேர்? எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக நீ கேர் பண்ணுற. சின்னதாக எனக்கு அடிப்பட்டால் கூட நீ அவ்வளோ அழுகிற. ஏன் இவ்வளோ கேர் பண்ணுற? அப்படி நான் உன் லைஃப்பில் என்ன தான் பண்ணிட்டேன்னு தெரியல. ஆனால் உன்னை பற்றி ஒரு பொண்ணு என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னா, இந்த லவ்வுக்கு நான் டிசர்வ்டாக இருப்பேனான்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் யூ என் லைஃப்பில். நீ வந்ததுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாம் என் மச்சானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு தங்கச்சியை வளர்த்து என் கையில் கொடுத்துருக்கானே. மச்சா நல்லா இருப்படா. ஆமாண்ணே, அவன் நல்லா இருப்பான். ஆனால் அவனை லவ் பண்ணிட்டு ஒரு தங்கச்சி தானா நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பப்ளு புலம்பிகிட்ருக்க. பப்ளு என்னாச்சு? மைண்ட் வாய்ஸில் அவன் அண்ணக்கிட்ட பேசுறியா? என் மைண்ட் வாய்ஸும் உனக்கு கேட்டுருச்சா? லைட்டாக. சரி சரி பாடி. எனக்கு தெரியும் நான் இல்லாத இந்த 2 இயர்ஸ் நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க, எவ்வளோ பெயினை உனக்குள்ளே வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் கண்டிப்பாக என்னை தவிர நீ வேறு யார்கிட்டையும் உன்னோட பெயினை ஷேர் பண்ண மாட்டேன்னு தெரியும். நீ ஹர்ட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரிக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். தினமும் என் ஃபோட்டோ பார்த்து கண்டிப்பாக ஏதாவது என் கூட பேசுகிற மாதிரி நீயும் பேசியிருப்ப. யாரும் இல்லாதப்போ என் ஃபோட்டோ பார்த்து உன் பெயினையும் என் கூட ஷேர் பண்ணியிருப்பல்ல. எனக்கு எல்லாமே புரியுது. இந்த 2 இயர்ஸ் தனியாக யாருமே இல்லாமல் யாராங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி உன் கூட இருக்கு. கண்டிப்பாக என் தங்கச்சி உன்னை தனியாலாம் விட்டுற மாட்டா. நீ அழுதாலும் உன்னை விட அவள் தான் ரொம்ப ஹர்ட் ஆவா. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ சொல்லலைனாலும் அவளால் உன் மைண்டை ரீட் பண்ண முடியும். அண்ட் நீ அழுதது ரீசெண்டாக உன் லைஃப்பில் நடந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிச்சு. ஆனால் என்னடா தெரிஞ்சும் அப்போ ஏன் நீ என்கிட்ட கேட்கல அப்படின்னு கூட நீ இப்போ யோசிக்கலாம்ல. ஏன்னா அந்த கசப்பான வழியை நான் கேட்டு உனக்கு எல்லாமே ஞாபகப்படுத்த விரும்பலை. என் ராங்கியோட வாழ்க்கையில் சந்தோஷம், சிரிப்பு இது மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். எனக்கு தெரியும் நான் இல்லாத இந்த 2 இயர்ஸ் நீ எவ்வளோ கண்ணீர் சிந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் இதுக்கு மேலே உன் கண்ணிலேருந்து நான் கண்ணீர் வர்றத விரும்பலை. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஆடி உன்கிட்டே வந்துடுவேன். அதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன். யாரும் உன்னை பார்த்துக்க வேணாம். யார்கிட்டேயும் நீ கம்ஃபர்ட் தேடி போகவும் வேண்டாம். உனக்காக ஒரு ரவுடி இருக்கேன். என்னோடய ஷோல்டர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்
உன்னை தேடி சீக்கிரமாக வரப்போகுது. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆனால் ராங்கி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் வர்றதுக்கு ஒரு 2 or 3 days டிலே கூட ஆகலாம். அதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இல்லை, இங்கே யூனிட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதான். வேறு எதுவும் இல்லை. எனக்கு எதாவது ஆகிடுமோன்னு நீ எதுவும் பயப்படாத. இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஒர்க்கை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு என் ராங்கிக்கிட்ட சொன்ன அதே டேட்டில் என் ராங்கியை பார்க்குறதுக்கு நான் வர ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் ஒரு 2 or 3 days டிலே ஆனால் கூட எனக்காக நீ வெயிட் பண்ணணும். நான் வர டிலே ஆகிடுச்சுன்னா என்னையே நினச்சி அழுதுட்டு சாப்பிடாம தூங்காமல் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் இல்லாத இந்த 2 years நீ சரியாக சாப்பிட்ருக்க மாட்ட, நிறையா தூங்கியிருக்கவும் மாட்டேன். எப்போ நான் வருவேன்னு எனக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீ எல்லார்கிட்டேயும் எதையும் ஈஸியாக ஷேர் பண்ணிட மாட்டேன். உனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும்தான் உன் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நீ ஷேர் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் தங்கச்சிக்கிட்ட நீ ஷேர் பண்ணுவதான், ஆனால் அது ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும்தான். உன்னோட பெயின், சேட்னஸ் எல்லாமே நீ என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவ. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கிற டைமை விட கவலையில் இருக்கும்போது நீ தேடுற ஒரே ஆள் நான் தான். இப்போ கூட நீ என் மடியில் படுத்து மனசு விட்டு அழணுன்னு உன் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் லைஃப்பில் ரீசெண்டாக நடந்த எல்லா கசப்பான மொமெண்ட்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஆனால் உனக்காக நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என் ராங்கி கண்ணில் கண்ணீர் விட நான் வரமாட்டேன். இனிமேல் என் ராங்கியோட லைஃப் ஃபுல்லாக அந்த வானத்தில் இருக்க வானவில் மாதிரி கலர்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரவுடி கேரண்டியாக இருப்பேன். ஓகே, நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ண. ஒரு ரவுடி இங்கே சேஃபாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கேன். நான் மிலிட்ரி போகும்போது உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலை, எனக்கு எதுவும் ஆகாது, ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் உன்கிட்ட நான் எப்படி போகிறனோ அதே மாதிரி உன்கிட்ட திரும்பி வருவேன்னு உன் தயங்க உனக்கு ப்ராமிஸ் பண்ண தெரியாமல் இருக்குல்ல, அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு ரவுடி என் ராங்கிக்கிட்ட வருவேன். நான் வர வரைக்கும் எனக்காக பொறுமையாக வெயிட் பண்ண. கூடிய சீக்கிரம் நான் வந்துடுவேன். அதுக்கப்புறம் எப்போவுமே உன் கையை நான் விட மாட்டேன். உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். குழந்தைத்தனமாக நீ என்கிட்ட சண்டை போடுறது, அடம் பிடிக்கிறது, சின்ன குழந்த மாதிரி என்கிட்ட சாப்பாடு விட்டு சொல்கிறது, இந்த மாதிரி நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 2 years மிஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து நான் வந்ததுக்கப்புறம் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். சரியா? டேக் கேர், சேஃபாக இரு, டைமுக்கு சாப்பிட்டு தூங்காமலாம் இருக்காத. அப்புறம் தங்கச்சி ஒன்று நம்பி தான் விட்டு போகிறேன். அவள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ
பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீ, நான், ஜேகே, இதுதான் அவன் உலகம். தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கோ. நீயும் சேஃபாக இரு. ஓகே? லவ் யூ. பாய். மிஸ் யூ. சீக்கிரமாக வந்துடுறேன். எனக்காக வெயிட் பண்ணு. லவ் யூ டி. பாய். அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஸோ அதெல்லாம் படிக்க உங்கள் கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. நீங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பப்ளு தான், அண்ணி என்ன அண்ணி இப்போ தானே சொன்னார் நீ எதுக்காகவும் அழக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் அழுதுட்ருக்க? இது பாரு, என் அண்ணன் நல்லா இருக்கான். இன்னும் 2 வீக்ஸில் நம்மக்கிட்ட வந்துடுவான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஓகேவா? என் அண்ணியில் கண்ணத்தோட பாரு, என் அண்ணன் சொன்ன மாதிரி நீனும் குழந்தையாகவே தான் இருக்க. எதுக்கு அழுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் பப்ளு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இந்த 1 ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.